I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நீங்கள் ஸ்பாட்டில் போடாதீங்க. இல்லை இல்லைங்க, கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியரானு நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும். நான் இந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலனா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழகழகையா வரும். ஒய் சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார். ஒய் சார்? நான் எனக்கு அந்த பாடகர் லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்த மேல லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட்? இல்ல நீங்க அந்த பாட்டை பாடி இருப்பீங்க, அதனால தான். இல்ல நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும், ஆனா இந்த பொங்கலுக்கு உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாய வருது. நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்றாம் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹூஎவர் பிக் திஸ் வென்யூ கைஸ். குட் ஜாப். இப்போ கூட இது ஆனுவல் டே மாதிரி தான்